Hi students, welcome to 7th Standard English. Today we are going to learn about the topic third term Unit 1 Prose Journey by Train. Journey by Trail Payanam. This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempt to go round the world in 80 days on a wager of $20,000, roughly $1.6 million today, set by his friends at the Reform Club. இந்த பகுதி நம்ம படிக்க போகிற இந்த பகுதி ஜூல்ஸ் வார்ன் என்பவர் எழுதின உலகத்தை சுற்றி அப்படின்னா 80 நாட்களில் உலகத்தை சுற்றி அப்படின்னுள்ள ஒரு கிளாசிக் ஒரு இலக்கியத்தரம் வாய்ந்த ஒரு புதினத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அது பெலிஸ் போகுன்னுள்ள ஒரு ஆங்கிலேயர் பெலிஸ் போகு, அவரோட ஹெல்ப்பர் உதவியாளர் பெசபராட், அவர் பிரெஞ்சுக்காரர். இந்த 2 பேருமா சேர்ந்து ரிஃபார்ம் கிளப், அந்த ரிஃபார்ம் கிளப்பில் உள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக போட்ட பந்தயத்தின் பேரில் $20,000 இந்த 80 டேஸில் உலகத்தை சுற்றி வரணும் அப்படின்னுள்ள ஒரு பந்தயத்துக்காக அவங்க உலகத்தை சுற்றியதுக்கு ட்ரெயினில் புறப்படியாங்க. Read this extract where Phileas Fogg travels through some part of India at a time when the railways were being built in the country. அது இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படின்னா இந்த பகுதியில் இந்தியாவில் புதிதாக அந்த புகைவண்டி தடங்கள், இந்த ட்ரெயின் தடங்கள் அமைக்கப்பட்ட காலத்தில் மிஸ்டர் ஃபோக் பயணம் செய்த நிகழ்வை பற்றி தான் இதில் என்ன செய்திருக்கு, விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Some places are spelt differently as the book was written over a century ago. ஆனால் இது இந்த புக்கில் சில பெயர்கள் என்ன செய்யும் வேறு வகை எழுதப்பட்டிருக்காங்க. அது ஏன்னு சொன்னால் அது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் எழுதப்பட்ட புக்கு ஆனனால சில பெயர்கள் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயின் கேட் ஸ்டார்டட் பஞ்சுவலி, அந்த ரயில் குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளம்பிடுச்சு. Among the passengers were a number of officers, government officials and merchants. Passepartout rode in the same carriage with Mr. Fogg, and a third passenger occupied a seat opposite to them. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. அந்த ரயிலில் பயணம் செய்தது பல அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், வியாபாரிகள் எல்லாரும் இருந்தாங்க. பேசப்பரட்டு அவருக்கு உதவியாளர் போகு பயணம் செய்த அதே பெட்டியில் நேர் ஆப்போசிட்டில் என்னது 3வது பயணி ஒரு ஆள் அமர்ந்திருந்தார். அவரோட பேர் தான் பிரான்சிஸ் கிரமட்ரி. அவர் இந்த ஃபோகு பம்பாயில் போயிட்டு இருந்த நேரத்தில் அந்த மங்கோலியா கப்பலில் வச்சு இவருக்கு நண்பராக இருந்தவர் தான் யார், மிஸ்டர் Francis. An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country. ரயில் மும்பை விட்டு கிளம்பி 1 மணி நேரம் ஆயிட்டுருக்கு. அது பல பாலங்களையும் சல்செட் தீவையும் கடந்து திறந்த வழியில் போயிட்டே இருந்துச்சு. During the night, the train left the mountains behind the first Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of the Khandes with its straggling villages above which rose the towers of temples. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. ரயில் இரவில்
அந்த மலையை தாண்டி நாசிக்கம் கடந்து காந்தேஸில் உள்ள விவசாயம் செய்யப்பட்டிருந்த வெல் கல்டிவேட்டட்னா நன்கு விவசாயம் செய்யப்பட்டிருந்த பகுதி, அடுத்து சமவெளி, இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்குது. ஆனால் அது போயிட்டுருக்கும் பக்கத்தில் அந்த சைடில் 2 பக்கத்துலேயுமே சிதறிய கிராமங்கள் வந்து இந்த இது வண்ணம் கலராக இந்த இது தெரியுது. அந்த கிராமங்களுக்கு மேலே கோயில் கோபுரங்கள் உயர்ந்து காணப்பட்டது. அது வந்து வளமான தரைப்பகுதி, அந்த கிராமத்துக்கு தரைப்பகுதி ரொம்ப வளமானதாக இருந்தது. அதில் வந்து 6 சிற்றாறுகள் எல்லாம் இருந்தது. அதில் நீர்ப்பாசனம் இருந்தது, நல்ல நீர்ப்பாசனம் இருந்தது. ஆனால் அது வந்து பெரும்பாலும் கோதாவரி ஆற்றுக்கு கிளை ஆறுகளாக காணப்பட்டது. Tributary means clay. Vasaf wrote and walking and looking out. Vasaf wrote எட்டி பார்க்குறாரு. Could not believe that he was actually crossing India in a railway train. எட்டி பார்த்துட்டு சொல்லார், நம்ம ரயில் வழியாகவே நம்ம இந்தியாவை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. The locomotive guided by an English engineer and fed with coal throughout its smoke upon cotton, coffee, nutmeg, clove and pepper plantations. அப்படின்னா இந்த ரயின் என்ஜின் வந்து ஆங்கில பொறியாளரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ரயில். இது வந்து நிலக்கரிய உணவாக உண்டு தனக்கு புகையை கக்கிட்டு வருது போயிட்டே இருக்குது. அது வந்து பருத்தி செடி, காஃபி, ஜாதிக்காய், நட்மக்கு ஜாதிக்காய், க்ளவ், கிராம்பு, பெப்பர், மிளகு, இதெல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. While the stream curled in spirals around groups of palm trees, in the midst of which were seen attractive bungalows, vigorous sort of abundance monasteries, and marvelous temples decorated by the rich work of Indian architecture. அதே நேரத்தில் ட்ரெயின் வந்து கூட்டமாக வளர்ந்துள்ள பனைமரங்களுக்கு நடுவில் நீராவியும் கக்கி சுருள்களாக வளைந்து செல்கிறது. அவற்றுக்கு நடுவில் வந்து கவர்ச்சிகரமான ரயில் போயிட்டுருக்க இடத்துக்கு நடுவில் கவர்ச்சிகரமான பங்களாக்களும் துறவிகளுக்கு மடம், விகாரஸ் மீன்ஸ் துறவிகளுக்கு மடங்கள், அந்த அழகான கோவில்கள், வளமான கட்டிடங்கள், அடுத்து இந்திய கட்டிட கலை அம்சங்களோட கூடிய கட்டிடங்களும் காணப்பட்டது. Then they came upon vast areas extending to the horizon with jungles where snakes and tigers lived. These creatures fled at the noise of the train. Then they came to forest where elephants stood gazing with shaded eyes at the train at it fast. அதுக்கப்புறமாக அவர்கள் அடிவானம் வரைக்கும் விரிந்து செல்ல அகன்ற பரப்புகளை சென்றடைந்தார்கள். அங்குள்ள காடுகளில் பாம்புகளும் புலிகளும் வாழ்ந்து வந்தன. புகை வண்டிகளுக்கு சத்தத்தை கேட்ட உடனே இந்த உயிரினங்கள் என்னது பதறி ஓடிட்டே இருந்தாங்க. அதுக்கு அப்புறமாக அவர்கள் யானைகள் இருந்த காடுகளை அடைஞ்சாங்க. அந்த யானைகள் வந்து சோகமான கண்களுடன் அந்த இது புகை வண்டி செல்வதை பார்த்துட்டு இருந்தது. அந்த ரயில் போனதை சோகமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தன. At 12:15 the train stopped at Perambur. The travelers made a hasty breakfast and started off for Ashargarh. Now they travelled along the bank of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. 12:30 மணி அளவில் ரயில் வந்து பெரம்பூர் பக்கத்தில் போய் நின்னது. ரயில் பயணிகள் என்னது காலை உணவை சாப்பிட்றதுக்காக அவசரமாக இறங்கி அசோர்கூர் ஊரை நோக்கி புறப்பட்டு போனாங்க. அந்த இடத்த தப்தி ஆற்றுக்கு கரையில் தான் அவங்க என்ன செய்தாங்க, பயணம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த சிற்றாறுகளுக்கு அருகில் அந்த வளைகுடா காம்ப்ரே என்ற வளைகுடாக்கு பக்கத்தில் இணைந்து அங்கே முழுவதுமாக என்ன செய்யுது, தப்தி ஆறு வந்து முழுவதுமாக தன்னோட நீரை அந்த இதில் கொட்டி கொண்டு. Then towards evening the train entered the valleys of the Satpur mountains which separate the Gandhis from Bundelkhand. It was 3 in the morning.
இந்த சாயங்கால நேரத்தில் அந்த ரயில் வந்து சாத்பூர் மலைகள்லேயும் பள்ளத்தாக்குகளில் போய் சேர்ந்தது. அங்கே வந்து காந்தேஸ் பகுதியில் பண்டல்கண்டை பிரிக்க இடத்துல காந்தேஸ் பகுதியில் என்ன செய்யுது, அந்த காலையில் 3 மணி அளவில் ரயில் போய் சேர்ந்தது. Traveling improves memory and reduces the risk of heart disease. It makes us more intelligent and happier. This has been improved by scientists. பயணம் செய்வது வந்து நினைவாற்றலை, நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிப்பதோட நமக்கு இதே நோய்களை ஆபத்தையும் குறைக்கிறது. இது நம்மை வந்து ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் நிறைந்தவர்களாக மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் மாற்றுகிறது என்று அறிவியல் வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸ்டடி போர்ஷன் க்ளோசரி proceeded moved fertile territory rich vegetated area incommoditive railway engine horizon the line at which the earth surface and the sky appear to meet gazing look steadily hasty quick. Thank you, students.